அதாவது கல்யாணம் ஆனவங்க கவனமா இருங்கிறோம். கல்யாணமே ஆகலைங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியில வந்து கல்யாணம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம திருமணம் பண்றோம் அப்படின்னும்பொழுது அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? நம்ம அது இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமா எடுத்து வச்சுறது நல்லது தானா சார்? அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவாரு. ம் 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 யார் 7.5 சனியில வந்து அதான் சொல்றேன், சனியினுடைய காலகட்டத்தில் நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க. ம் நிரந்தரமான வேலை, ஏன்னா அவர் வந்து நிரந்தரமான ஒரு கிரகம் இல்லையா, சனி வந்து நிரந்தரமான ஒரு கிரகம். அதனால அவங்களுக்கு நிரந்தரமான வேலை, பதவியில் உயர்வு கிடைச்சவங்க பல பேர் இருக்காங்க. அதே போல் கல்யாணம் ஆகாத இருந்தவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துறாரு அவர். நல்லது என்னெல்லாம் வேணுமோ ஒரு மனிதனுக்கு நல்லதையும் கொடுக்குறாரு, கூட கெட்டதையும் கொடுக்குறாரு. அந்த கெட்டதை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணுங்கிறது தான். இது வேணுமா வேணாமாங்கிறத அதை நல்லபடியாக நம்ம கையாண்டோம்னா அப்போ அந்த நம்ம பிரச்சனையிலிருந்து தவிர்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, அந்த கல்யாண வாழ்க்கையில் என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ பிரச்சனை இருக்கோ அதையும் காட்டி கொடுக்குறாரு. அப்போ அதை அந்த இடத்த நம்ம கவனமாக கொண்டு போனோம்னா அந்த பிரச்சனை நம்ம தவிர்க்கலாம்.